Hello students, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா chapter 6 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல chapter 6ல இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லென்த் வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க இப்பவே பார்த்து வந்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First example 6.43 page number 260 to 2025 ல கேட்ட question. Okay, find the non-parametric form of vector equation and Cartesian equation of a plane passing through a point 0, 1, -5 and parallel to a lines வந்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பாயிண்ட் என்னது? 0, 1, -5. அதாவது I கேப்ல எதுவுமே இல்ல, ஜேக்கு மட்டும் 1 இருக்கு, கேக்கும் -5 இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து A வெக்டாரோட வேல்யூ. ஓகேவா? J cap -5, K cap equal to A vector. B னா இது B வரும், then இது C வரும். புரியுதா? இங்க பாருங்க, இது A, இது B vector, இது C vector. ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டு வெக்டாரா இருக்கும். ஃபார்முலா என்னது? R vector minus A vector dot B vector cross C vectorா? நம்ம ஃபர்ஸ்ட் B vector cross C vector பண்றோம், அதனால இதை எடுத்து கிராஸ் பண்ணுங்க. IJK அடுத்து 2 3 6 1 1 -1, தென் இதையே நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க. 3 into -1 -3, இங்க இருந்து போகும்போது -6, அதான் -9 வந்திருக்கு. நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணா -9 I J cap plus 8 J cap minus K cap. ஓகேவா? இங்க பாருங்க, A இந்த ஃபார்மட்ல எழுதணுமா? நம்ம இதுக்கு மட்டும் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம். -9 I cap plus 8 J cap minus K cap. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுமா? R வெக்டார் மைனஸ் A ஓட வேல்யூ J cap minus 5 K cap டாட் இந்த B cross C கண்டுபிடிச்சது. ஓகேவா? தென் இது இங்கே இருக்கும், இது ஈக்குவல் டு இந்த ரெண்டும் செட் போயிடும். ஓகேவா? அது எப்படி பண்ணணும்னா, ஐயோட வேல்யூ இல்ல, J இன்டு ஜேவா, J இருக்கிறதுல 1, இங்க வந்து 8 இருக்கு, அப்படின்னா 8, தென் இங்க -5, இங்க -1 பிளஸ் 5 ஈக்குவல் டு 13. அதுதான் இங்க 13 வந்திருக்கு. புரியுதா? நான் பாராமெட்ரிக் ஃபார்மோட ஆன்சர் வந்து R வெக்டார் டாட் -9 I cap plus 8 J cap minus K cap equal to 13. equal to 13 வச்சாலும் கரெக்ட் தான், அப்படி இல்லைன்னா இதை இந்த சைடு கொண்டு வந்து -13 equal to 0 போட்டாலும் கரெக்ட் தான். புரியுதா? கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். X I cap plus Y J cap plus Z K cap into L I cap plus Y J cap plus M வரும், N K capனா LX plus MY plus NZ எழுதுவோமா? அதான் நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். பாருங்க, நம்மளுக்கு இங்க வந்திருக்கிறது -9 I cap plus 8 J cap minus K cap equal to 13. ஓகேவா? R வெக்டாருக்கு இது, அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? -9x plus 8y minus z equal to 13. then minus ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அதனால 9x minus 8y plus z plus 13 equal to 0. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.7ல 5th சம் பேஜ் நம்பர் 263 ல இருக்கு. 2023 ல கேட்ட क्वेश्चन. Find the parametric form and then Cartesian equation of a line. ஓகேவா? of a line perpendicular to the plane. புரியுதா? இங்க பாருங்க, பாயிண்ட் வந்து I cap minus J cap plus 3 K cap. ஓகேவா? B ஓட வேல்யூ இது A வெக்டார், இது B வெக்டார், இது C வெக்டார்.
புரியுதா? பாராமெட்ரிக் ஃபார்ம் என்னது? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி பி வெக்டார் பிளஸ் எஸ் சி வெக்டார். அதான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். தென் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட் படி பாருங்க. x minus x1, y minus y1, z minus z1, b1, b2, b3, c1, c2, c3. z1, z2, z3 க்கு இங்க பாருங்க பாயிண்ட் ஓடுது 1 minus 1 3 அதோட கோஎஃபிஷியன்ட் அதான் x1 y1 z1. தென் b1 க்கு இது b வரும், இது c வெக்டாரா, அதனால 2 minus 1 4, இதுக்கு 1 2 1 equal to 0. Then ரோவியன் காலம் இது பண்ணா x minus 1 into minus 1 minus 8 அப்புறம் x minus 1 into minus 9 அதே மாதிரி y plus 2 க்கு போட்டா minus 2 வருது. then plus x minus 3 into 5 வருது. then x first உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, then minus வர பண்ணா minus 9x plus 9, then minus 2 minus plus ஆயிரும் 2y plus 2, then 5z minus 15. simplify பண்ணா minus 9x plus 2y plus 5z minus 4, then minus ஆக நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 9x minus 2y minus 5z plus 4 equal to 0. புரியுதா? நெக்ஸ்ட் 6.7ல இருக்கு செகண்ட் சம். Find the non-parametric form of a vector equation and Cartesian equation of a plane passing through the point. ரெண்டு பாயிண்ட் பாஸ் ஆகுது, ஒரு வெக்டார், இது பாயிண்ட்ஸ், இது வெக்டார். ஓகேவா? அப்பனா இது a கேப்பா, a வெக்டார், இது b வெக்டார், இங்க வரது c வெக்டார். அதான் எழுதியிருக்கேன் பாருங்க. a vector equal to 2i cap plus 2j cap plus k cap. then b vector பாருங்க 9i cap plus 3j cap plus 6k cap. அதே மாதிரி c க்கு 2i cap plus 6j cap plus 6k cap. கொஸ்டின்ல கேக்குறது அவங்க நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் கார்ட்டீசியன் கேக்குறாங்க. நான் பாராமெட்ரிக் ஃபார்முலா என்னது? r vector minus a vector dot b vector minus a vector into c vector. first நம்ம b minus a பண்ணணும். ஓகேவா? b ஓட வேல்யூ இதுவா 9i cap plus 3i cap plus 6k cap minus of a ஓட வேல்யூ 2i cap plus 2j cap plus k cap. then minus உள்ள போனா 7i cap plus j cap plus 5k cap வரப்போகுது. then இதோட c ய கிராஸ் பண்ணணும். புரியுதா? அதனால ijk இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் 715, c ஓடது 266. சிம்பிளிஃபை பண்ணா எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? இத பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவையும் காலமும் கேன்சல் பண்ணிட்டா 1 into 6 6, and then 6 5s are 30 minus 30 வரும். அதே மாதிரி jk போட்டிங்கன்னா minus 24i cap minus 32j cap plus 40k cap. then இதை வந்து நான் 8 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன், அப்படின்னா minus 3i cap minus 4j cap plus 5k வருது. ஓகேவா? நம்ம இப்போ இது நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்ல எழுதணுமா? கொஸ்டின்ல கேட்டிருக்க நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் நம்ம இது வரைக்கும் சிம்பிளை பண்ணிட்டோம். தென் இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்ல, r vector minus a vector dot b vector minus a vector cross c vector. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இது டாட் இன்டு r vector minus a vector க்கு போட்டுருக்கோம். a vector ஓட வேல்யூ 2i cap plus 2j cap plus k cap dot that value minus 3i cap minus 4j cap plus 5k cap equal to 0. then இங்க ஒரு மைனஸ் இங்க இருக்கும், இது இங்க இருக்கும், இது அந்த சைடு போகுமா? அப்ப இது எப்படி பண்ணணும்னா 2i cap plus 2j cap plus k cap dot minus 3i cap minus 4j cap plus 5k cap. I into i வா, அப்படின்னா 2i into minus 3i minus 6, 2 into minus 4 minus 8, 1 into 5 plus 5.
புரியுதா? இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணா இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியில வரும், அதனால இங்க 9 மைனஸ் 9 வரும், தென் பிளஸ் 9 ஆகும். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதனால இங்க மைனஸ் வந்திருக்கு. தென் இது இந்த சைட் போகும். ஆர் வெக்டார் டாட் 3i cap plus 4j cap minus 5k cap equal to 9. இதுதான் வந்து நான் பாராமெட்ரிக் ஃபார்ம். கார்ட்டீசியன் எழுதணும்னா என்ன பண்ணணும்? xi cap plus yj cap plus zk cap equal to 0 வா? அதாவது r vector equal to இதுவா? r வெக்டாருக்கு இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படின்னா 3x plus 4y minus 5z equal to 9. தென் இதை நீங்க இந்த சைடு கொண்டு வர கரெக்ட், இல்லை இப்படியே விட்டாலும் கரெக்ட் தான். ஓகேவா? இந்த சம் புரியுதா? நெக்ஸ்ட் 2024ல கேட்ட கொஸ்டின், find the vector and Cartesian equation of a plane containing x minus 2 divided by 2, y minus 2 divided by 3, z minus 1 divided by 3 plane. ஓகேவா? லைனுக்கு வந்து z plus 1 divided by 3, y minus 1 divided by 2, z plus 1 divided by 1. ஓகேவா? a வெக்டார்னா இதெல்லாம் a வெக்டார். ஓகேவா? b வெக்டாருக்கு வந்து டினாமினேட்டர்ல இருக்காது. தென் லைனுக்கோ பிளேனுக்கு a வெக்டார், இது b வெக்டார் கீழ இருக்குது, லைனுக்கு வந்து டினாமினேட்டர்ல இருக்குது. புரியுதா? கேட்டிருக்கிறது அவங்க வெக்டார் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். வெக்டார்னால பாராமெட்ரிக் ஃபார்ம்னால ஒண்ணுதான். பாராமெட்ரிக் ஃபார்ம் ஈக்குவல் டு r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் s b வெக்டார் பிளஸ் t c வெக்டார். a ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, b ஓட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, c ஓட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகேவா? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னது? x minus x1, y minus y1, z minus z1, b1, b2, b3, c1, c2, c3 equal to 0. இங்க பாருங்க, z1 ஓட வேல்யூ 2 2 1, அதான் z minus 2, y minus 2, z minus 1, 2 x minus 2, y minus 2, z minus 1, 2 3 3, then 3 2 1. then simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3x minus 7y plus 5z plus 3 equal to 0. 5 மார்க்ல 6.7 இருந்து கேட்ட கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட், அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை பேஸ் பண்ண இருக்க சம்ஸ் தான் கேட்பாங்க, வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த சமயம் பார்த்துக்கோங்க, இது போக இந்த மெத்தடையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா 2 மார்க் 3 மார்க் 6 bracket 2 mark 3 mark பார்க்கலாம். Example 6.11, find the magnitude and direction cosines of the torque about the point 2, 0, -1 of the force 2i cap plus j cap minus k cap whose line of action passes through the origin. Page number 230ல இருக்கு, 2022ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நம்ம இத ஏன் அசம்ப்ஷன் வச்சுக்கிறோம். அப்புறம் 2 0 -1 கார்ட்டீசியன் பொசிஷன் வெக்டார் OA வெக்டார் ஈக்குவல் டு, இங்க பாருங்க, இத வெக்டார் ஃபார்மட்ல எழுதுறோம். ஏன்னா OA இதுதான A, அப்படின்னா OA வெக்டார் ஈக்குவல் டு -2i cap plus 0j cap plus k cap. ஃபோர்ஸ் தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட்னா மாடுலஸ் ஆஃப் t டிட்டர்மினன்ட், மாடுலஸ் ஆஃப் t வெக்டார். டைரக்ஷன் கோசைன்ஸ்னா அதுக்கு வரத டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? டார்க் ஈக்குவல் டு t வெக்டார் ஈக்குவல் டு r வெக்டார் கிராஸ் f வெக்டார். இங்க பாருங்க, r வெக்டாரோட வேல்யூ இதுதான் 2 0 1, then f க்கு 2 1 -1, then simplify பண்ணா -i cap minus 2 k cap வருது. then இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்பனா root of 1 square plus 2 square equal to 5. direction cosines-னா -1 divided by root 5 0, ஏன்னா j க்கு இல்ல, k க்கு -2 by -5. புரியுதா?
Next, exercise 6.1 11th sum, page number 231. A particle act by the constant force 8I cap plus 2j cap minus 6k cap and 6I cap plus 2j cap minus 2k cap is placed from the point 1 to 3 to the point displaced இது பாயிண்ட் வந்து 541. ஃபைண்ட் த டோட்டல் ஒர்க். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஒர்க் கேட்கறாங்க. ஒர்க்கோட ஃபார்முலா என்னது? W equal to F vector dot D vectorா? நம்ம அதுக்கு F vector கண்டுபிடிக்கணும், அடுத்த D vector கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு தான் நம்ம இங்க F ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அவங்க கொடுத்திருக்கிறது 2 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. சாரி, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் 2 ஃபோர்ஸ் இருக்கு, F1 இருக்கு, F2 இருக்கு. அதனால 2 ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து, அதாவது F1ஐயும் F2ஐயும் ஆட் பண்ணா F வருமா? அதான் பண்ணிருப்பாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F1 வெக்டார் ஈக்குவல் டு 8I cap plus 2j cap minus 6k cap, F2 equal to 6I cap plus 2j cap minus 2k cap. ரெண்டு ஆட் பண்ணுங்க. அப்பனா 8 plus 6 14, 2 plus 2 4, minus 6 minus 2 minus 8. புரியுதா? அதுக்கு D வேணுமா? D என்ன பண்ணணும்னா OB-யையும் OA-யையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, இது B, இது A. ஓகேவா? அது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். அப்பனா 5I cap plus 4j cap minus k cap minus of I cap plus 2j cap plus 3k cap. Then பாருங்க, 2 minus 1 4, 4 minus 2 2, minus 1 plus 3, இங்க ஒரு ஆல்ரெடி மைனஸ் வருது, அதனால minus 2. புரியுதா? Then இங்க பாருங்க, 5I cap plus 4j cap minus k cap. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுமா? minus I cap minus 2j cap minus 3k cap. புரியுதா? then simplify பண்ணா 4I cap plus 2j cap minus 2k cap. then work done கேக்குறாங்க. F கண்டுபிடிச்சிட்டோம், D கண்டுபிடிச்சிட்டோம். work done ஆனது W equal to F vector dot D vectorா? F ஓட வேல்யூ 14I cap plus 4j cap minus 8k cap, then dot into the term. அப்பனா 14 into 4 56, 4 into 2 8, minus 8 into minus 2 plus 16. simplify பண்ணா 80. ஓகேவா? work done ஓட வேல்யூ 80 units. next நம்ம என்ன பார்க்க போறோம்னா example 6.14 page number 236 ல இருக்க question. show that the vector I cap plus 2j cap plus minus 3k cap 2I cap minus j cap plus 2k cap and 3I cap plus j cap minus k cap or coplanar. coplanar ஆனது 0 வரணுமா? அவங்க show that கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இத மூணுத்துக்கும் கண்டுபிடிச்சா கோப்ளனார், அதாவது 0 வரணும். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் பாருங்க, 1 2 minus 3 2 minus 1 2 3 1 minus 1. row column page க்ளோஸ் பண்ணணும். then 1 into minus 1 into minus 1 1, then 1 into 2 minus 2. செகண்ட் டேர்ம்க்கு எப்பவுமே மைனஸ் வரும், minus 2 2 into minus 1 minus 2, 3 2s are 6, அதுக்கு minus 6. ஏன்னா இங்க இருந்து போகும்போது ஒரு மைனஸ். புரியுதா? அதே மாதிரி தேர்டுக்கும் போட்டிருக்கோம், சிம்பிளை பண்ணா 0 வருது. புரியுதா? அதனால the given vector are coplanar. இதை வந்து நீங்க 2 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்
6.15 பேஜ் நம்பர் 236ல இருக்கு கொஸ்டின். ஒரு 3 வெக்டாரா கொடுத்துருக்காங்க, அது கோப்ளனான்னு சொல்லிட்டாங்க, எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. லைக் திஸ் மெத்தட் மட்டும்தான். கொஸ்டின் பாருங்க, 2 minus 1 plus 3, 3 plus 2 1, 1 m 4, இதோட m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் பாருங்க 2 into 2 4s are 8, கீழ இருந்து போகும்போது ஒரு மைனஸ், அதான் மைனஸ் m. இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் into minus 1 plus 1, 3 4s are 12, minus 1 plus 3 into 3m minus 2 equal to 0. ஒண்ணு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 16 minus 2m plus இங்க 12 minus 1 வரும், அதான் 11. ஓகேவா? 9m minus 6. தென் m மட்டும் பார்த்தா 7m வருது. கான்ஸ்டன்ட் போட்டா 21. 7m plus 21 equal to 0 வா? அப்படின்னா 7m equal to minus 21. m equal to minus 21 divided by 7. அதான் இங்க மைனஸ் 3 வருது. புரியுதா? நெக்ஸ்ட் 6.18 பேஜ் நம்பர் 237ல இருக்கிற கொஸ்டின், 2025ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இங்க பாருங்க, a vector, b vector, c vector are 3 vectors. Prove that a vector plus c vector, a vector plus b vector, a vector, b vector plus c vector equal to a vector, b vector, c vector. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க b இல்ல, அதுக்கு இங்க 0. தென் இங்க c இல்ல, 0. 1 1 1 equal to a vector, b vector, c vector. இதை சிம்பிளை பண்ணுங்க. 1 minus 0 அப்படின்னா 1 தான் வரப்போகுது. தென் செகண்டுக்கு எதுவுமே வராது, 0 வந்துடும். தென் அதே மாதிரி இங்க போட்டா இங்க 0 வந்துடும், அதனால இங்க 1 வரும். புரியுதா? 1 into a vector, b vector, c vector, 1 into the term, அதான் இந்த term வந்து a vector, b vector, c vector. புரியுதா? 2025ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மூணுமே 2 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.3ல தேர்ட் சம். ஓகேவா? பேஜ் நம்பர் 242ல இருக்கு. 2024ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின். a vector minus b vector, b vector minus c vector, c vector minus a vector equal to 0. இங்க பாருங்க, இதை ப்ரூவ் பண்ணுவோம். ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி எழுதணும்னா, a vector, b vector minus c vector, c vector, minus d vector. புரியுதா? தென் சாரி, இது a vector. ஓகேவா? c vector minus a vector. தென் நீங்க பாருங்க, மைனஸ் ஆஃப் b vector, b vector minus c vector, c vector minus a vector. இதை எப்படி எழுதலாம்னா, a vector, b vector, c vector minus a vector, minus of a vector, c vector, c vector minus a vector. புரியுதா? அதே மாதிரி minus of b vector, b vector, c vector minus a vector plus this term. Then இதை a vector, b vector, c vector, minus of a vector, b vector, a vector, minus a vector, c vector, c vector, plus a vector, c vector, a vector, minus of b vector, c vector, plus this terms. Then a vector, b vector, c vector வரப்போது. இங்க வந்து b vector அது கேன்சல் பண்ணிட்டா a vector, b vector, c vector வரப்போது. minus of b vector, c vector, a vector. இதை மாத்தி எழுதுங்க. a b c ன்னு மாத்தி எழுதுனா இதுவும் ஏதோ கேன்சல் ஆயிரும், அதனால 0 வரப்போகுது. ஓகேவா? இந்த சம் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, புரியலனா திருப்பி கமெண்ட் பண்ணுங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி மட்டும் ஒரு லென்த் வீடியோ போடலாம். ஓகேவா? தென் 6.3ல 6th சம் பேஜ் நம்பர் 242ல இருக்கு.
A vector, B vector, C vector, D vector are coplanar. Show that A vector cross B vector cross C vector cross D vector equal to 0. இங்க பாருங்க நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம்னா A vector, B vector, D vector equal to 0. அதை வந்து ஏபிசின்னு எழுதிக்கலாம். அதாவது A vector, B vector, C vectorனால எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க இதுக்கு இந்த மாதிரி எழுதிக்கிறோம். A vector, B vector, D vector into C minus of A vector, B vector, C vector into D vector. Then இதோட வேல்யூ 0வா? இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0. அப்படின்னா 0 into anything 0. அதுதான் போட்டிருக்கோம். புரியுதா? இந்த ரெண்டு சம் மட்டும் கொஞ்சம் புரியாதான் இருக்கும். ஒரு 2 to 3 டைம்ஸ் போட்டு பாருங்க, அப்புறமேட்டு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 6.28 பேஜ் நம்பர் 246ல கொஸ்டின் ஆரம்பிச்சு 247ல முடியும். 2023ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் x plus 3 by 2 y minus 1 divided by 2 equal to minus z with coefficient axis. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாருங்க இதோட கம்பேர் பண்றோம். புரியுதா? x minus x1 divided by b1 y minus y1 divided by b2 z minus z1 divided by b3. இங்க minus z இருக்கா? இது எப்படி எழுதலாம்? minus 1 அதாவது z divided by minus 1 எழுதலாமா? அத நம்ம எழுதி கம்பேர் பண்ணிருக்கோம். அப்பனா b ஓட வேல்யூ என்னது? 2 i cap plus 2 j cap minus k cap. இதுக்கு மாடுலஸ் எடுங்க. அதாவது இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா ஸ்கொயர் பண்ணணுமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 whole square plus 2 whole square plus minus 1 the whole square. சிம்பிளிஃபை பண்ணா √9 equal to 3. புரியுதா? then டைரக்ஷன் கோஎஃபிஷியன்ட் என்னது? இதோட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்ப 2 by 3 2 by 3 then minus 1 by 3. ஓகேவா? அவங்க ஆங்கிள் கேட்டிருக்காங்க, அதனால cos alpha equal to 2 by 3. அப்பனா alpha equal to cos inverse of 2 by 3. இங்க மூணு வேல்யூ இருக்கனால தான் நம்ம cos alpha beta gamma எடுத்திருக்கோம். புரியுதா? next exercise 6.4 page number 249ல இருக்க question. first sum, find the non parametric form of a vector equation and Cartesian equation straight line passing through a point. position vector வந்து 4i cap plus 3j cap minus 7k cap parallel to இந்த vectors, அதாவது 2i cap minus 6j cap plus 7k cap. ஃபார்முலா என்னது? நான் பாராமெட்ரிக் r vector minus a vector cross b vector equal to 0. a ஓட வேல்யூ இது, b ஓட வேல்யூ இது. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. r vector minus a vector ஓட வேல்யூ cross b vector. அவ்வளவுதான். then கார்ட்டீசியன் ஃபார்முலா என்னது? x minus x1 divided by b1 y minus y1 divided by b2 z minus z1 divided by b3. z1 z அதாவது x1 y1 z ஓட வேல்யூ இங்க பாருங்க, x1 y1 z1 இது b1 b2 b3 அதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். புரியுதா? क्वेश्चनலயே எல்லாமே இருக்கும். நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருச்சுனா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், அவ்வளவுதான். மோஸ்டா இந்த क्वेश्चन 3 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் 6.4ல செகண்ட் சம் பார்க்கலாம். find the parametric form of vector equation and parametricனாலும் vector formனாலும் சேம் தான். Cartesian equation of a straight line passing through a point. ஓகேவா? plane வந்து கொடுத்திருக்காங்க. அப்படினா பாயிண்ட் என்னது? a vector equal to minus 2i cap plus 3j cap plus z plus 4k cap. then b vector equal to டினாமினேட்டர்ல வரதா? அப்படினா minus 4i cap plus 5j cap plus 6k cap. பாராமெட்ரிக் ஃபார்ம் என்னது? அதாவது
ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ எ பிளேன். அதாவது ஒரு பாயிண்ட் வந்து பிளேனோட பேரலா இருக்கும்போது, பாயிண்ட் வந்து பேரலல் டு எ ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும்போது அதோட ஃபார்முலா ஆனது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி ஆஃப் பி வெக்டாரா. ஏவோட வேல்யூ இருக்கு, பியோட வேல்யூ இருக்கு, ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப ஆர் வெக்டார் ஈக்குவல் டு minus 2i cap plus 3j cap plus 4k cap t into minus 4i cap plus 5j cap plus 6k cap. Cartesian form is x minus x1 divided by b1, y minus y1 divided by b2, z minus z1 divided by b3. b1 ஓட வேல்யூ இங்க இருக்கு, b2 ஓட வேல்யூ இங்க இருக்கு, b3 ஓட வேல்யூ இருக்கு. இது x1 y1 z1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ரெண்டு சம் புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 6.4ல இருக்க 5th சம். Find the actual angle between the following lines. ஒரு ரெண்டு லைனோட கொடுத்துட்டு அதோட ஆக்சுவல் ஆங்கிள் கேக்குறாங்க. ஃபார்முலா ஆனது cos theta equal to modulus of b vector dot d vector divided by modulus of b vector dot modulus of d vector. புரியுதா? இங்க பாருங்க, இது b வெக்டார், இது d வெக்டார். ஓகேவா? ரெண்டுத்தையும் டாட் பண்ணணுமா? அப்ப i into i, 1 into 1 minus 1, 2 into 2 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால பிளஸ் into மைனஸ் மைனஸ், minus 4 minus 4. தென் சிம்பிளை பண்ணா minus 9 வருது. ஓகேவா? இது மாடுலஸ் குள்ள எடுத்தா என்ன ஆகும்? மாடுலஸ் ஆஃப் minus 9 வெறும் 9 அதான் போட்டிருக்கோம். தென் b க்கு மட்டும் மாடுலஸ் எடுக்கணுமா? b க்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஓகேவா? டிட்டர்மினன்ட் எடுத்தாங்க பாருங்க, ரூட் ஆஃப் b ஓட வேல்யூ 1 2 2, அப்பனா 1 plus 4 plus 4 root 9 equal to 3. அதே மாதிரி d க்கு பாருங்க 1 1 2 2, 1 2 2 equal to root 9, root எடுத்தா 3. புரியுதா? Then cos theta equal to 9 divided by 3 into 3. Cancel பண்ணா 1 வரும். Theta equal to cos inverse of 1. Cos inverse of 1 ஓட வேல்யூ என்னது? angle 0வா? அதான் போட்டுருக்கோம். புரியுதா? நெக்ஸ்ட் exercise 6.5ல இருக்கிற first sum page number 255. Find the parametric form and then Cartesian form. Straight line passing through a point. ஓகேவா? 5 2 8 கொடுத்திருக்காங்க. and then straight lineக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. புரியுதா? இது ஏவா, ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது டி வெக்டாரா, அதான் எடுத்து எழுதியிருக்கோம். புரியுதா? பாராமெட்ரிக்னா என்னது? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டு பி கிராஸ் டி. பி கிராஸ் டி. புரியுதா? ஆனா நமக்கு பி கிராஸ் டி வேணும்னால கிராஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். தென் டி ஆல பாராமெட்ரிக்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்புறம் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ, டி இன்டு நம்ம கிராஸ் பண்ண வேல்யூ. புரியுதா? பாராமெட்ரிக் முடிஞ்சிருச்சு. கார்ட்டீசியன் ஃபார்மோட ஃபார்முலானது x minus x1 divided by b1, y minus y1 divided by b2, z minus z1 divided by b3. இது x1 y1 z1 b1 b2 b1 b2 b3 சிம்பிளை பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். புரியுதா? நெக்ஸ்ட் 6.5ல இருக்க 6th question. Find the parametric form of vector equation of a straight line passing through minus 1, 2, 1 and parallel to a line. கொடுத்திருக்காங்க. புரியுதா? இது a வெக்டார். புரியுதா? தென் இது b வெக்டார். ஓகேவா? ஃபார்முலா என்னது? அவங்க என்ன கேக்குறாங்க? பாராமெட்ரிக் ஃபார்மும் பாராமெட்ரிக் ஃபார்ம் மட்டும் தான் கேக்குறாங்க. parametric form of a vector equation. ஆமா parametric. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, நம்ம என்ன பண்றோம்னா கம்பேர் பண்றோம். r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் t ஆஃப் b வெக்டாரா. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது a இருக்கத்துல இது இருக்கு, b இருக்கத்துல இது இருக்கு, அதாவது a b அதான் சொல்லியிருக்கேன். புரியுதா?
இது A வெக்டார், இது B வெக்டார் எடுத்துக்கிறாங்க, இதை C ன்னு எடுத்துக்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் C minus A. ஓகே, C minus A, C ஓட வேல்யூ I cap plus 2j cap plus k cap minus A ஓட வேல்யூ 2i plus 3j cap minus k cap. சிம்பிளை பண்ணா minus I cap minus j cap plus 2k cap வருது. ஓகேவா? இங்க பாருங்க, அதாவது ஃபார்முலா என்னன்னா D equal to modulus of C minus A cross B vector divided by determinant of B vector. புரியுதா? அதனால நம்ம இது கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் C minus A கண்டுபிடிச்சிட்டோம். தென் கிராஸ் பண்ணணுமா B யோட, அதான் கிராஸ் பண்ணி எழுதியிருக்கோம். தென் இதுக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணுமா? அப்புறம் பாருங்க, root of 3 square 9 plus 5 square 25 plus 49 சிம்பிளிஃபை பண்ணா 80 root of 83 வரும். புரியுதா? தென் B க்கு மட்டும் டிட்டர்மினன்ட் தனியா கண்டுபிடிக்கணுமா? B யோட இது பாருங்க, 1 2 1 அப்பனா 1 square plus 2 square plus 1 சிம்பிளிஃபை பண்ணா 6 அப்பனா root of 83 divided by 6. இது கரெக்டா எதுவும் பண்ண முடியாது, அதனால அப்படியே விட்டுட்டோம். புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.38 பேஜ் நம்பர் 258ல இருக்க क्वेश्चन. Find the vector and then Cartesian form. புரியுதா? First of the equation of a plane which is the distance of 12 units from the origin and perpendicular to 6i cap plus 2j cap minus 3k cap. இங்க பாருங்க, d cap equal to d vector divided by determinant of d vector. d ஓட வேல்யூ தான் இது. புரியுதா? p 6i cap plus 2j cap minus 3k cap. p ஓடது 12. புரியுதா? then பாருங்க, இதுக்கு டிட்டர்மினன்ட் அப்புறம் 36 plus 4 plus 9 root of 49 வரும். ரூட் எடுங்க 7, அதுதான் போட்டிருக்கோம். then Cartesian ஃபார்முலா என்னது? வந்தால் அதாவது xi cap plus yj cap plus zk cap into l x xi cap plus yj cap plus zk cap dot of l I cap plus mj cap plus mk cap வரும். அடுத்தது lx plus my plus nz எழுதுமா? நம்மளுக்கு r வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது பாராமெட்ரிக் கண்டுபிடிச்சிட்டோம். பாராமெட்ரிக்கு பாருங்க, r வெக்டார் டாட் a cap equal to p. p ஓட வேல்யூ 12, r வெக்டார் இல்ல a ஓட வேல்யூ பாருங்க, ஓகேவா? 1/7 6i cap plus 2j cap minus 3k cap equal to 12. then இத கார்ட்டீசியன் மாத்தறனால xi cap plus yj cap plus zk cap into this values போட்டா 6x plus 2y minus 3z, இங்க 12 இருக்கு, 12 into 7 84. புரியுதா? நெக்ஸ்ட் exercise 6.6ல இருக்க first sum page number 259ல இருக்கு. Find the vector equation of a plane which is the distance of 7 units. ஓகேவா? இது p, இது d ஓட வேல்யூ. d equal to 3i cap minus 4j cap plus 5k cap. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணுமா? அப்பனா 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 க்கு ஸ்கொயர் பண்ணா 16, 5 பண்ணா 25. then root of 50 இத சிம்பிளை பண்ணுங்க, 50 அப்பனா 2 25 5 5, அதுதான் 5 root 2 ன்னு எழுதியிருக்கோம். புரியுதா? d ஓட வேல்யூ 3i cap minus 4j cap plus 5k cap. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் வந்து 5 root 2 வந்துச்சு. இது r வெக்டார் டாட் d cap equal to p. p ஓட வேல்யூ 7 கொடுத்துட்டாங்க. சிம்பிளை பண்ணுங்க,
இதுக்கிட்ட இதை சிம்ப்ளை பண்ண முடியாதனால இப்படியே விட்டுருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வெக்டார் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுல கார்ட்டீசியனும் கேட்டிருந்தாங்க, அதனால கார்ட்டீசியன் போட்டிருந்தோம். இதுல வெக்டார் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணா போகுது சம். புரியுதா? நெக்ஸ்ட் 6.6ல இருக்க செகண்ட் சம், டைரக்ஷன் கோசைன்ஸ் are normal to the plane 2x plus 3y minus 4z equal to 65 and find the non-parametric form. ஓகேவா? பாருங்க, இது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது r vector dot 12 i cap plus 3 j cap minus 4 k cap equal to 65 எழுதலாமா? இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணுமா? அப்படின்னா இதுதான் d. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. சாரி, டிட்டர்மினன்ட் எடுத்தா 144 plus 9 plus 16 ஆட் பண்ணா 169 வருது. ரூட் எடுத்தா 13. புரியுதா? டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிப்போம்? அதாவது ijk இருக்கிற கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்ச வேல்யூவா? அப்பனா 12 divided by 13, 3 divided by 13 minus 4 divided by 13. வெக்டார் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. அப்பனா r vector dot d cap equal to p. p ஓட வேல்யூ 65 divided by 13. புரியுதா? then dk இங்க இருக்கு divided by 13. ஓகேவா? இது கேன்சல் பண்ணா 5 வருது. the direction cosines are 12, 13, 3, 13 minus 4, 13. இதோட லென்த் வந்து 5 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க சிம்பிளை பண்ணும்போது 5 வந்துச்சுல, அதனால இதான் லென்த். புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.8ல இருக்க ஃபர்ஸ்ட் சம், show that the straight line r vector equal to ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆர் கோப்ளேனார் சொல்லிட்டாங்க. find the vector equation of a plane. அப்ப இது எப்படி இருக்கு? r vector equal to a vector plus t of b vector, r vector equal to c vector plus இங்க s வரும், இங்க t வரும். புரியுதா? a வை கம்பேர் பண்ணும்போது இது a, இது s, அதாவது இது b. சாரி, இங்க பாருங்க, இது a, இது b, இது c, இது d. ஓகேவா? ஃபார்முலா என்னது? c வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். சரி, மைனஸ் பண்ணுங்க. 8 minus 5 3, 4 minus 7 minus 3, 5 plus 3 8. தென் இதை வந்து கிராஸ் டாட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த வேல்யூ கிராஸ் பண்ணி வச்சிருக்கணுமா? அதனால b வெக்டார் கிராஸ் d வெக்டார கிராஸ் பண்றாங்க. 17 i வெக்டார் 17 i cap minus 47 j cap minus 24 k cap. தென் இதையும் டாட் பண்ணுவாங்க. i into i, j into j. சிம்பிளிஃபை பண்ணா பாருங்க, 3 into 17 51 minus 3 into minus 47 போட்டா 141, 8 into minus 24 minus 92. சிம்பிளை பண்ணா 0. ஆல்ரெடி அவங்க கொஸ்டின்ல கோப்ளேனார் கொடுத்துட்டாங்க. ஷோ தட் கோப்ளேனார், கோப்ளேனார் என்னது? 0 வரணுமா? சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? 0 தானே வந்திருக்கு. அதனால நம்ம போடுறது கரெக்ட். ஓகேவா? ஷோ தட் கொடுத்தாலே, ஷோ தட் அவங்க கொஸ்டின்ல கோப்ளேனார் கொடுத்துறாங்க, கோப்ளேனார்னால 0 தான். ஓகேவா? ஒரு இதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அண்ட் தென் அவங்க இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, வெக்டார் ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க. புரியுதா? வெக்டார் ஃபார்ம்ல எழுத சொல்லிருக்காங்க. நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டார் ஈக்குவேஷன் அப்படின்னா r வெக்டார் மைனஸ் a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் d வெக்டார். நம்ம ஆல்ரெடி b யும் d யும் கிராஸ் பண்ணி இந்த வேல்யூ வச்சு a க்கு क्वेश्चनலயே இருக்கும். தென் இது எப்படி எழுதலாம்? r வெக்டார் டாட் டிஸ்டன்ஸ் equal to minus of 5 into 17 85, 7 into 40 minus 47 போட்டா minus 3 to 9 minus 3 into minus 24 plus 27. சிம்பிளிஃபை பண்ணா
மைனஸ் 172 வரும். மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அதனால பிளஸ் 172. புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் சம், அதாவது 6.8ல இருக்க தேர்ட் சம். ஃபைண்ட் த ஸ்ட்ரெயிட் லைன் x minus 1 divided by 1, y minus 2 divided by 2, z minus 3 divided by m square. கோப்ளேனார் and then m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஷோ தட் நீ கொடுக்கல, கோப்ளேனார் அது ஈக்குவல் டு 0 வச்சு நம்ம m ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க x1 y1 z1 x2 y2 z2 b1 b2 b3 d1 d2 d3. புரியுதா? 2 லைன்ஸ் கோப்ளேனா இருக்கும்போது ஒரு ஃபார்முலா என்னது? x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 b1 b2 b3 d1 d2 d3. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க வேல்யூஸ். 3 minus 1 3 minus 1 2 minus 2 1 minus 3 1 2 m square 1 m square 2. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா பாருங்க 2 into 2 4. இங்க போகும்போது மைனஸ் வரும். m square into m square m power 4. ஓகேவா? இங்க ஆல்ரெடி 3 minus 2 2, இது 0 இது 2. செகண்ட் டேர்முக்கு 0 தான் வரப்போகுது. தேர்ட் டேர்முக்கு 1 minus 3 அப்படின்னா minus 2, இது போட்டா m square minus 2. சிம்பிளை பண்ணுங்க. 8 minus 2 m power 4 then 2m square plus 4. இது எல்லாத்தையும் 2 காமனா இருக்கலாம், டிவைட் பை 2 போட்டுக்கிறேன். அப்புறம் minus m4 m power 4 minus m square plus 8 6 minus m power 4 minus m square plus 6. இதுக்கடுத்து நான் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். m power 4 plus m square minus 6 equal to 0. தென் இங்க பாருங்க t equal to m square வச்சு நான் வந்து m power 4ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா t square plus t minus 6 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு minus 6 வரணும். ஆட் பண்ணா 1 வரும். 3 2s ஆரா, அப்புறம் plus 3 minus 2. சிம்பிளை பண்ணா t ஓட வேல்யூ minus 1 சாரி t ஓட வேல்யூ minus 3 2. நம்ம t க்கு என்ன அசம்ப்ஷன் வச்சிருக்கோம்? m ஸ்கொயர், அப்புறம் m ஸ்கொயர் ஈக்குவல் டு minus 3. மைனஸ் வந்து நாட் பாசிபிள். ஓகேவா? மைனஸ் வந்து வேல்யூவா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால m ஸ்கொயர் ஈக்குவல் டு 2, m ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2. புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.9ல இருக்க தேர்ட் சம் 276ல இருக்கு. Find the angle between the line and then plane. ஓகேவா? ஃபார்முலா என்னது? theta equal to sin inverse of modulus of b vector dot n vector divided by determinant of b vector determinant of n vector. ஓகேவா? இங்க பாருங்க இது b வெக்டாரா, இது n வெக்டார். புரியுதா? b வெக்டாரையும் n வெக்டாரையும் b வெக்டாரையும் n வெக்டாரையும் டாட் பண்ணுங்க. இங்க பாருங்க 1 into 6 6 2 into plus 3 plus 6 minus 2 into 2 plus minus 4 then 6 plus 2. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? 6.9ல இருக்க 6.9ல இருக்க third sum, find the angle between the lines and then plane கொடுத்திருக்காங்க. இது b வெக்டார், இது n வெக்டார். ஓகே, ஃபார்முலா என்னது? sin theta equal to determinant modulus of b vector dot n vector divided by determinant of b vector determinant of n vector. புரியுதா? இங்க பாருங்க இது ரெண்டுத்தையும் டாட் பண்ணணுமா? பிளஸ் 1 into 6 6 2 into 3 6 minus 2 into plus 2 4. சிம்பிளை பண்ணா 8. then b க்கு கண்டுபிடிங்க. b ஓட வேல்யூ 1 2 2 அப்படினா 1 plus 4 plus 4 root of 9 அப்படினா இத 3 ன்னு எழுதலாமா? அதே மாதிரி அன்னைக்கு பாருங்க 6 3 2 அப்படினா root 36 plus 9 plus 4
சிம்பிளை பண்ணா 49 ரூட் எடுத்தா 7. ஓகே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. sin theta equal to பாருங்க இங்க 8 வந்துச்சு டிவைடட் பை 3 into 7 அப்படின்னா 8 divided by 27 theta equal to sin inverse of 8 by 27. புரியுதா? நெக்ஸ்ட் 6.9ல இருக்க fourth sum page number 276ல இருக்கு. planes find the angle between the planes. அது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் என்ன கேக்குறாங்க? இது n1 வெக்டார் இது n2 வெக்டார்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் டாட் பண்ணுங்க. டாட் பண்ணா 1 into 2 2 1 into minus 2 minus 2 minus 2 into plus 1 minus 2 சிம்பிளை பண்ணா 2 அது plus 2 ஒரு minus 2 கேன்சல் ஆகிற போது ஒரு minus 2 வருது. தென் இதுக்கு டிட்டர்மைன் எடுக்கணுமா? n1 க்கு பாருங்க 1 1 1 அப்படின்னா 1 plus 1 plus 4 எடுத்தா 6. அதே மாதிரி இதுக்கு பாருங்க 4 plus 4 plus 1 root of 9 அப்படின்னா 3. ஃபார்முலா என்னது? theta equal to இங்க ஏன் நம்ம காசு எடுக்கிறோம்னா இங்க பாருங்க இங்க வந்து லைன் and then பிளேனுக்கு சைன் வரும். அதுவே பிளேன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்றாங்க அதோட ஆங்கிள் கேக்குறாங்கன்னா காஸ் வரும். theta equal to cos inverse of determinant of n1 vector dot n2 vector divided by determinant of n1 vector into n2 vector. இங்க இதுக்கு வேல்யூ -2 வந்துச்சு. இதை வந்து நம்ம ஸ்மாலர் செட் 2 வரப்போகுது. இதுக்கு 3 சாரி இதுக்கு 6 இதுக்கு 3 அப்புறம் 3 root 6 எழுதலாமா? நெக்ஸ்ட் find the length of the perpendicular from the point 1 2 3 1 minus 2 3 5 to the plane x x minus y plus z equal to 5. பேஜ் நம்பர் 276ல இருக்க கொஸ்டின் பாருங்க. a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ -1 c ஓட வேல்யூ 1 p ஓட வேல்யூ 5. ஃபார்முலா என்னது? ax1 plus by1 plus cz1 minus p divided by root of a square plus b square plus c square. a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ இங்க இருக்கு, p ஓட வேல்யூ அங்க இருக்கு. தென் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்பனா 1 into 1 minus 1 into -2 plus 1 into 3 minus 5 சிம்பிளிஃபை பண்ணா இங்க 6 வருமா? 6 minus 5 divided by 1 plus 1 plus 1 root 3 அப்பனா 1 by root 3 யூனிட்ஸ். புரியுதா? இதுவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சாப்டர் 6ல இருக்க 6.1ல இருந்து 6.9 வரைக்கும் இருக்கிற எல்லா சம்ஸ் இருக்க மோஸ்ட்லி ரிப்பீட்டட் அண்ட் தென் இந்த மெத்தட்ல தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்ல அந்த சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சம் இந்த 6th சாப்டர்ல இது போக வேற ஏதாவது சம்ஸ் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.